बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் இருளும் மேலான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் மீதும் தோழியர்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் காட்டிய அடிப்படையில் மாத்திரம் பின்பற்றுவோம் என இந்த ஜும்மாவில் இருந்து அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுவாங்க. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை ஒப்புக்கொண்ட மார்க்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நம்மை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களாக வாழச் செய்திருக்கின்றார்கள். இப்படி முஸ்லிம்களாக வாழுகிற நாம் நம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஏராளமான அம்சங்களை நற்காரியங்கள் குறித்து இஸ்லாம் ஏராளமாக வலியுறுத்துகிறது. இந்த நற்காரியங்கள்ல எவ்வளவு காரியங்கள், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சில பழைய விஷயங்கள் குறித்தும் இஸ்லாம் பேசுகிறது. அதில் குறிப்பாக நன்றி பாராட்டுகிற விஷயம் குறித்து அதிகமாக இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்றி மறவாத ஒரு தன்மையோடு அல்லாஹ்வுடைய தூதர் பயணித்தார்கள். அதிகமாக இந்த நன்றி மறவக்கூடாது என்பதுல அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு போதனையும் செய்தார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இதுல அல்லாஹ்வுடைய தூதர் வந்து படிப்பினை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதுல மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், பிறர் நமக்கு செய்கிற உதவிகளை நாம் மறந்து விடாமல் இருப்பது. பெரும்பாலும் நிகழ்காலத்துல மனிதன் செய்யக்கூடிய உதவிகளை எல்லா மனிதர்களுமே நினைவில் வைத்திருப்போம். நேற்றுக்கு ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நமக்கு நினைவுல இருக்கும். அவரை நம்ம மறக்க மாட்டோம். நேற்று எனக்கு அந்த உதவி செய்தார் என்று ஒரு குறைந்த நாட்களாவது நாம் பேசிக் கொண்டிருப்போம். அதுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்துல இருக்கும். ஆனால் கடந்த கால உதவிகள் இருக்கா இல்லையா, பெரும்பாலும் கடந்த கால உதவிகளை மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். நம்முடைய ஆரம்ப காலகட்டத்துல ஏதாவது ஒரு சிரமத்துல இருக்கும். இன்னைக்கு நல்ல நிலையில அல்லாஹ் நம்மை வைத்திருந்தாலும் ஒரு நேரம் சிரமத்தில் இருக்கும் போது நமக்காக சில பேர் உதவி செய்திருப்பார்கள். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், அல்லது வெளியாட்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத நபர்களாக கூட இருக்கலாம். அப்படி கடந்த காலத்துல செய்யப்பட்ட நிறைய உதவிகளை மனிதன் மறந்து விடுவதை பார்ப்போம். இந்த கடந்த கால உதவிகள் என்பது இயற்கையாக மனிதனுடைய உள்ளத்துல தங்குவது கிடையாது. இயல்பாக மனிதன் மறந்து விடுகிறான். ஆனால் இஸ்லாம் இது குறித்து சொல்லுகிற போது கடந்த கால உதவிகளையும் கடந்த கால உறவுகளையும் ஒரு மனிதன் நினைவில் வைத்து அதற்கு பிரதி உபகாரம் செய்யணும், அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கடந்த காலம் என்று அதை கடந்து போகக்கூடாது. கடந்த கால உதவிகள் நமக்கு பெரிய பங்காக இருக்கலாம். நம்ம இந்த மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்கு உதவி இருக்கலாம், அல்லது நம்முடைய ஒரு உடல் தேவை, மருத்துவ தேவையை பூர்த்தி செய்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில நம்முடைய கடனை சரி செய்திருக்கலாம், அல்லது இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு ஒரு மனநிலையை தேர்வு செய்யுமா இல்லையா, அதற்கு கூட அச்சாணியாக இருந்திருக்கலாம். ஒருத்தர் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடலாம், நம்ம கஷ்டம் தாங்க முடியல ஒரு முடிவு எடுக்கிறான்,
அந்த நேரத்துல ஒரு மனிதன் உதவி செய்து அவனுடைய கடனை தீர்க்கிறதோ அல்லது அவனுடைய உள்ளத்தை பலப்படுத்தி, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், தைரியமா இரு, துணிந்து போராடுவோம், நானும் கூட இருக்கிறேன், இப்படி ஒரு உதவி செய்திருப்பாரு, இந்த உதவியாக கூட இருக்கலாம். இந்த அடிப்படையை வைத்து அவன் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கும் போது நிறைய மனிதர்களை பார்க்கிறோம், அந்த உதவிகளை மனிதன் மறந்து விடுகிறான். ஆனால் ஒரு முஸ்லீம் இடத்துல அந்த பண்பு இருக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் கடந்த கால உதவியா இருந்தாலும் சரி, நிகழ்கால உதவியாக இருந்தாலும் உதவி செய்தவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இன்றைக்கு உதவிகள் எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்ன, கொடுக்கல் வாங்கல் என்பது இருக்கிற வரைக்கும் தான் உறவுகள் கூட இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் இல்லைன்னு வைங்க, கேட்கிறப்ப காசு கொடுக்கலன்னு வைங்க, என்ன பண்ணுவான், அந்த உறவை அறுத்துக் கொள்வதை பார்க்கும். அந்த உறவோடு பெரிய ஈடுபாடு காட்ட மாட்டான். அந்த உறவு நமக்கு எதுக்கு, என் கஷ்டத்துக்கு அவன் எதுவும் கொடுக்கல, அவனோடு நான் எதுக்கு இருக்கணும் என்றெல்லாம் முடிவு செய்கிறார்களே. இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கிற வரைக்கும் தான் உறவுகள் நீடிப்பதை பார்க்கிறோம். இந்த உறவு தாய் தந்தை விஷயத்துல கூட நடக்கிறது. நிறைய வீடுகள்ல பிள்ளைகள் தாய் தந்தையோடு கோபித்துக் கொள்கிறார்கள். காரணம் என்ன, அது தம்பிக்கு மட்டும் கொடுக்குறாங்க, அண்ணனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, எனக்கு என்ன செஞ்சாங்க, நான் எதற்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் மனிதன் கேட்டு தாய் தந்தையோடு இருக்கிற உறவுகள் கூட இன்றைக்கு மறக்கடிக்கப்படுகிறது. வேண்டும் என்று அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன, கொடுக்கல் வாங்கல் இல்லை, எனக்கு எதுவுமே கொடுக்கல, எதுக்கு நான் கவனிக்கணும் என்று கேட்கிறான். ஆனால் இந்த உலகத்துல அவன் அவதனிப்பதற்கு அல்லாஹ்வால் அந்த தாய் தந்தை தான் நிர்ணயம் செய்யப்பட்டார், அவங்க தான் நியமிக்கப்பட்டாங்க. அவங்க இல்லைன்னு சொன்ன இவன் இந்த உலகத்திலேயே அவன் வந்திருக்க முடியாது. இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் குறித்து அல்லாஹ் பேசுகிற வசனம் நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். அவ்வளவு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான். அதுல அல்லாஹ் சொல்லுகிற காரணம் என்ன, அவள் உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டவளாக உன்னை அவள் சுமந்தாள். அந்த சிரமம் என்னங்கிறத ஒரு மனிதன் எடுத்து பார்த்தான்னு வைங்க, இன்றைக்கு அவன் அனுபவிப்பான். எப்ப திருமணம் ஆன பிறகு தன்னோடு இருக்கிற மனைவி அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற போது துடிக்கிறான். ஆனால் அதே கஷ்டத்தை அவனுடைய தாய் பட்டுத்தான் இவன் பெற்றெடுக்கப்பட்டான் என்பதை மனிதன் மறந்து விடுவதை பார்க்கிறோம். அப்ப எந்த உறவாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் இல்லை என்று சொன்னால் பெரும்பாலும் உலகத்திலே இந்த உறவுகள் புறக்கணிப்பதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அவருடைய தோழர்களுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தாலும் அவர்கள் இந்த உறவை பேணுகிற விஷயத்திலும், அது பழைய உறவாக இருக்கலாம், புதிய உறவாக இருக்கலாம், அதே போல உதவிகளை நினைவு கூறுற விஷயத்துல கடந்த கால உதவிகளாக இருந்தாலும் சரி, நிகழ்கால உதவிகளாக இருந்தாலும் அவர்கள் அதை பேணி பராமரித்தார்கள். அதுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதில் அவ்வளவு கவனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஏன், அதுவும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரதி உபகாரம் செய்யறது இருக்கா இல்லையா, அதாவது செய்த உதவியை மறக்காமல் இருப்பது, அந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஹதீஸ்ல பார்க்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கையில அதிகமாக அவர்கள் நேசித்தது அவருடைய மனைவிமார்களே அன்னை கத்தீஜா ரலியல்லாஹு அவர்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நேசித்தார். இருக்க எல்லா மனைவிகளை விட கத்தீஜா ரலியல்லாஹு அவர்கள் மீது ஒருபடி கூடுதலான நேசம் வைத்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்தீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிற வரை இன்னொரு திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவே இல்லை. மற்ற திருமணங்கள்லாம் மற்ற மனைவிகள் இருக்கும் போதே செஞ்சாங்க. ஆனால் கத்தீஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்திருந்த போது அவர்கள் மரணிக்கிற வரை அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு திருமணம் செய்யல. ஏன், அந்த அளவுக்கு கத்தீஜா ரலியல்லாஹு அவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நேசிச்சாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் வேற இன்னொரு திருமணம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல. அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு வேறு திருமணங்கள் செய்து கொண்ட நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்தீஜா ரலியல்லாஹு அவர்களோடு கொண்ட உறவு இருக்கா இல்லையா, கணவன் மனைவிங்கிற உறவு, அதை என்றைக்குமே நினைவில் வைத்து வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அதை கத்தீஜா ரலியல்லாஹு அவருடைய சகோதரி அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிற போதெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களே அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாங்க. எந்த அளவுக்குன்னா கத்தீஜா ரலியல்லாஹு அவருடைய சகோதரி ஒரு முறை வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அமர்ந்திருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஹாலா, அல்லாஹும்ம ஹாலா, அல்லாஹ்
ஹாலா வந்துட்டாங்க, அவங்களுடைய பேர் ஹாலா, ஹாலா வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆர்வத்தோடு அவ்வளவு மகிழ்ச்சியோடு ஓடி போய் அவர்களை உள்ளே வரவேற்கிறாங்க. அமர வைத்து அவங்களுக்கு உணவு பரிமாறுறாங்க, அவங்களை பற்றி நலம் விசாரிக்கிறாங்க. இதையெல்லாம் எந்த அளவுக்குன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஆவேசப்படுகிற அளவுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, இவ்வளவு நீங்க அவரை உபசரிக்கணுமா, என்ன தேவை இருந்துச்சு, அவங்க கத்தீஜாவுடைய தங்கச்சியா இருந்த சகோதரியா இருந்தா என்ன அப்படின்னு கேட்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கத்தீஜா ரலியல்லாஹுடைய சகோதரிக்கு அவ்வளவு பணிவிடை செய்யறாங்க. கத்தீஜா ரலியல்லாஹுக்கு என்ன வயசு, அவங்க சகோதரிக்கு என்ன வயசு இருக்குன்னு கணக்கு போட்டுங்க, வயதான நிலைதான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உபசரிப்பதற்கான காரணம் கத்தீஜா ரலியல்லாஹு அந்த அவர்கள் மீது வைத்திருந்த நேசம், அந்த உறவும் மறவாமை. கத்தீஜா என்னுடைய மனைவி, நான் அவளை நேசிக்கிறேன், அதனுடைய வெளிப்பாடு அவர்களுடைய சகோதரியிடத்திலும் நான் அவங்களை அதிகமாக கவனித்துக் கொள்வேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தின பார்க்கிறோம். இந்த மனைவி சார்ந்த உறவு மாத்திரம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல முஜனி கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வர்றாங்க, வயதானவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்துல இவங்க நிறைய உதவிகளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கு இடையில அவங்கள சந்திக்கல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. பிறகு ஒரு காலத்துல பிற்காலத்துல வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டியை அழைத்து அமர வைத்து அவர்களிடத்துல பரிவோடும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் பேசுறாங்க. என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு பின்னால உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நான் உங்களை சந்திச்ச காலம் வேற, இடையில சந்திக்கலையே, நீங்க எப்படி இருந்தீங்க, என்னென்ன ஆச்சு, ஏதாவது சிரமப்பட்டீங்களா, உங்க வாழ்க்கை எப்படி போனது என்பதை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வத்தோடு கேட்டு அவர்களை நல்ல முறையில உபசரித்து அனுப்புறாங்க. இதுல கூட வீட்டில இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு கோவப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்பட்ட ஆயிஷா இடத்துல சொல்றாங்க, ஆயிஷாவே, பழைய உறவுகளையும் பழைய உதவிகளையும் மறவாமல் இருப்பது ஈமானுடைய ஒரு பகுதியாகும். அல்லாஹ்வுடைய தூதரே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பழைய உறவுகள் இருக்கா இல்லையா, அதை மறவாமல் இருப்பதும், பழைய உதவிகள் இருக்குமா இல்லையா, எப்பயோ செஞ்ச ஒரு உதவி, ரெண்டையும் மறவாமல் இருப்பது ஈமான்ல ஒரு பகுதிமா. அதனாலதான் நான் உங்களை அப்படி உபசரிக்கிறேன், அவங்களிடத்துல நேசம் காட்டுறேன், அவங்களை விசாரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப ஈமான்ல ஒரு பகுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழையதாக இருந்தாலும் அந்த உறவு நமக்கு பயன்பட்டு இருக்குமே, அதை மறக்காம இருக்கும். பழைய உதவியா இருந்தாலும் அப்பவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு எண்ணக்கூடாது. அன்னைக்கு செஞ்ச உதவியை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரதி உபகாரம் செய்ய முற்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இடத்துல சொல்றத பாக்குறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்தீஜா ரலியல்லாஹு அவங்க மரணித்த பிறகு வீட்டுல ஏதாவது ஒரு ஆட்டை சதக்காவாக கொடுத்தால் அந்த சதக்கா கறி இருக்கா இல்லையா, மாமிசம், அது அல்லாஹ்வுடைய தூதர் மறக்காம கத்தீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய தோழியர்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் வளமையா வச்சிருந்தாங்க. கத்தீஜா ரலியல்லாஹு அவங்க முதல் மனைவி, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கத்தீஜா ரலியல்லாஹு என்ற அந்த மனைவியினுடைய உறவை நேசித்தாங்க. பழைய உறவாக இருந்தாலும் எல்லா நிலையும் நினைவு கூர்ந்து கத்தீஜா ரலியல்லாஹுடைய தோழியார் வீட்டுக்கெல்லாம் இந்த சதக்காவினுடைய மாமிசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக அனுப்பி வைப்பார்கள். இந்த ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப இந்த பழைய உறவுகளை பேணுதலும் பழைய உதவிகளை மறவாமல் இருப்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒன்று, நமக்கு வலியுறுத்துற காரியம். அதே போல பாருங்க, இந்த நடைமுறைகளை எல்லாம் பார்த்து பார்த்து வந்தவங்க தான் அவருடைய மனைவிமார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கத்தீஜா ரலியல்லாஹு அவருடைய குடும்பத்தார் விஷயத்துல, தோழிகளுடைய விஷயத்துல, அதே போல முன்ன உதவி செஞ்ச பழைய உறவா அந்த முஜனி கோத்திரத்தை சேர்ந்த அந்த பெண்மணியுடைய விஷயத்தை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தாங்க, கோவப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அது ஈமான்ல ஒரு பகுதின்னு சொன்னாங்கல்ல, அதே நிலைப்பாட்டை ஆயிஷா ரலியல்லாஹு மேற்கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்து விடுகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு கணவன் மனைவியாக வாழ்ந்த அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்பு அவர்களுக்கு முன்பாக சிறந்த ஒரு உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்படி அந்த உணவு வச்ச உடனே தன்னுடைய முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி கொள்கிறார், திரும்பி கொண்டு அழுகிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறக்கும் வரைக்கும் சிறந்த உணவை அவர்கள் கண்டதே இல்லை. என்னுடைய கணவர் அந்த அல்லாஹ்வுடைய தூதரே மௌத்தார வரைக்கும் இறந்துட்டாங்க,
ஆனாலும் ஆயிஷா அவங்க அந்த உறவை நினைவு கூறுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கணவன் தான், ஆனால் அவருடைய அந்த பழைய கால வாழ்க்கையை நினைவு கூர்ந்து என்னோடு அவர் வாழ்ந்த காலத்துல உயிரோடு இருக்கும்போது சிறந்த உணவை அவருக்கு கண்டதே இல்லை என்று சொல்லி அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுதான் பழைய உறவுகளை நினைவு கூர்ற வளமை. இதை நினைவு கூர்ந்து மாறுக்கும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நினைவு கூர்ந்தார். அந்த மனைவிமார்கள் ஒருவராக இருக்கிற ஆயிஷா அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை நினைவு கூர்வதை பார்க்கிறோம். அதே போல கொள்கைக்காக வேண்டி சிலர் உதவி செஞ்சிருப்பாங்க. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். கொள்கைவாதியா மாத்திரம் இருக்குன்னு அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்ப கட்டத்துல காஃபிர்கள் கூட உதவி செஞ்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை சகோதரப்ப பெரிய கூட்டம் இல்ல, உதவி செய்யற அளவுக்கு ஆட்கள் இல்ல. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு போய் இந்த மார்க்கத்தை சொல்றப்ப எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது இஸ்லாம் பற்றி கொஞ்சம் கூட அறியாத மக்கள் கூட தாயிஃப் நகரம் சொன்னா ஆமா நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சாங்கல்ல அந்த ஊருன்னு சொல்றோம். ஏன் நாகவழிவா பாட்டுல எல்லாம் பாடி எல்லாத்துக்கும் மனப்பாடமா இருக்குது. அந்த தாயிஃப் நகரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல சென்ற போது கடுமையாக தாக்கப்பட்டாங்க, கல்லால் அடித்து துரத்தினாங்க. அப்ப தாயிஃப் நகரத்திலிருந்து துரத்தப்பட்ட நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கதியாக நிற்கிறாங்க. என்ன நிலைமை? மக்காவுல மார்க்கத்தை சொன்னாங்க, யாரும் ஏற்றுக்கல, கடுமையான சோதனை எதிர்ப்பு. இதற்கு மத்தியில தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃப்ல ஏதாவது ஒரு மக்களுடைய ஆதரவு கிடைக்கலாம், இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கு, நமக்கு நிறைய சகோதரர்கள் உருவாங்கன்னு போனாங்க. ஆனா அங்க நிலைமை தலைகீழாக அடித்து துரத்துக்கிற நிலை. இப்படி துரத்தி நிற்கதியாக நின்று கொண்டு இந்த நிலையில நம்ம எப்படி மக்காவுக்குள்ள போறது? மக்காவுக்குள்ள போக முடியாது. ஏன்? தாயிஃபுக்கு வந்துட்டோம், தாயிஃப்ல ஆதரவு கிடைக்கல. மக்காவுக்கு திரும்ப போனால் குறைஷிகளுடைய தாக்குதல் இன்னும் கூடுதலா இருக்கும். நம்ம ரொம்ப ஏளனமா பார்ப்பான், என்ன வேணாலும் செய்வான். இப்ப இந்த நிற்கதியான நிலையில நிற்கிறப்ப தான் அந்த தாயிஃப்ல இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்து முனாஃப் என்ற பாட்டனார் வழியாக சொந்தமான முத்தம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைச்சிக்கிட்டு மக்காவுக்கு வர்றார். அவர் மக்கா குறைஷிகளால் அறியப்பட்ட ஒருவர், அவர் நல்ல ஒரு தகுதியில உள்ள ஒரு தலைவர். அந்த அவர் அழைச்சிட்டு சொல்றாரு, அந்த முத்தம் இப்னு அதி என்பவர், இந்த முகமதுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன், இந்த முகமது என்னுடைய நண்பர், இவர் மக்காவுடைய வசிப்பதற்கு நான் பாதுகாப்பு அளிக்க. அப்ப என்ன, அங்க இருக்கிற குறைஷிகள் எல்லாம் இந்த முத்தம் இப்னு அதி அவர்களுக்காக வேண்டி அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நபிகள் நாயகத்தை ஒண்ணும் பண்ணல. மீண்டும் மக்காவுக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதர் நுழைவதற்கு காரணமாக பாதுகாவலராக இருந்தவர் இந்த முத்தம் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைமறுப்பாளர், காஃபிர் தான். அந்த நிலையில தான் இருக்கிறார். அப்ப இந்த நிலையில அவர் பாதுகாப்பு கொடுத்த நிலைய நபிகள் பார்க்கிற இவர் ஒருத்தர். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுல இருக்கும்போது, மக்காவுல இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரையும் அவரோடு இருந்த நபி தோழர்களையும் ஊர் நீக்கம் பண்ணாங்க. அப்படி ஊர் நீக்கம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளத்தாக்குல ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கிற நிலையில ஒதுக்கி வைத்து விட்டு நபிகள் நாயகம் உட்பட யாரையெல்லாம் ஊர் நீக்கம் செஞ்சாங்களோ அவங்களுடைய பெயர்களை எழுதி காபாவினுடைய திரையில அப்படி தொங்க விடப்படுது. மொத்த பேரை எழுதி இவர் எல்லாம் ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தொங்க விடுறாங்க. அப்படி தொங்க விட்டத அங்க இருந்த அவரு ஒரு காஃபிர் தான், அபுல் புகிதாரி என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் என்ன பண்றாரு, வேகமா போய் காபாவினுடைய இந்த திரையில இருந்த பெயர் பட்டியலை கிழித்து வீசி விட்டு, யாரை நீங்க எழுதி போடுறீங்க, இந்த தோழர்கள் எல்லாம் யாரா, இவங்க மக்காவாசிகள் இல்லையா, இவங்களை நீங்க எழுதி போட்டது தவறுன்னு சொல்லி எழுதி போட்ட அந்த திரையில எழுதி போட்டிருந்த அந்த பட்டியலை கிழித்து வீசியவர் தான் இந்த அபுல் புகிதாரி. இவங்க செஞ்ச உதவி இது ரெண்டு மட்டும்தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா முத்தம் இப்னு ஆதி, இவர் செஞ்ச உதவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாவலராக இருந்து மக்கால நுழைவித்தார். மக்காவிலேயே இருந்த இந்த அபுல் புகிதாரி என்ற இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபீர், இவர் அந்த பட்டியலை கிழிச்சு போட்டார். இந்த ரெண்டு காரியத்தை செஞ்சவங்க இந்த ரெண்டு பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த இந்த நிகழ்வு, இந்த உதவி, இந்த ரெண்டையுமே அல்லாஹ்வுடைய தூதர் மறக்கல, நினைவுல வைத்திருந்தாங்க. நம்ம பெரும்பாலும் கடந்த கால நிகழ்வுகளை இன்னைக்கு கேட்டு பாருங்க, நிறைய விஷயங்களை மறந்துருக்கும். உதவிகளை கணக்கில் அதெல்லாம் ஒரு உதவியா இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு பெரிய உதவியான்னு சொல்லக்கூடிய மனிதேயமற்ற மக்களும் இருக்கிறாங்க.
நன்றினா என்னன்னு தெரியாத மக்கள் இருக்கிறான். பழைய உதவிகள் தான் இருக்கும்ல, சின்ன உதவியா இருக்கும். அது என்னம்மா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு உதவியா, அவன் ஜெயிலா வேற ஒருத்தன் செஞ்சிருப்பான், இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஈரம் இல்லாத மனமுள்ள மனிதர்களும் உண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு உதவியும் நினைவில் வைத்திருந்தாங்க, உள்ளத்துல சுமந்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? பத்ருடைய யுத்தம், ரொம்ப நெருக்கடியான நிலை, குறைவான மக்கள், ஆப்போசிட்ல அதிகமான மக்கள், தோல்விதான் என்கிற ஒரு மன பயம், அதை தாண்டி அல்லாஹ் இடத்துல கையேந்தாங்க. எந்த அளவுக்குன்னா பத்ருடைய களத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை தொழுது விட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தாரை நீ அழித்து விட்டால் பூமியில உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது, நீ எங்களுக்கு வெற்றியை கொடுன்னு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளை பிடித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், நீங்க கவலைப்படாதீங்க. எப்ப எந்த அளவுக்கு மனநிலையில பத்ருடைய யுத்தம் இருந்திருக்கும், வேற சிந்தனைகள் வராத நிலை. ஒரு யுத்த களம் என்றால் வேற யாரும் நினைவு கூற மாட்டாங்க, அங்க என்ன நடக்குது, எப்படி இதுல இருந்து நம்ம வெல்ல முடியும், நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும், இந்த மனநிலை தான் இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பத்ருடைய களத்துல, பத்ருடைய யுத்த களத்துல தன்னுடைய குறைவான தோழர்களுக்கு அறிவிப்பு செஞ்சாங்க. என்ன அறிவிப்பு செஞ்சாங்க தெரியுமா? அருமை தோழர்களே, நீங்கள் ஆப்போசிட்ல இருக்கிறது மக்காவாசிகள் தான், அவங்க நம்மளோட போர் செய்ய வந்துட்டாங்க. இந்த யுத்தத்துல, பத்ருடைய யுத்தத்துல நீங்கள் அபுல் புகுத்தாரியை கண்டால், எதிரி படையிலிருந்து அபுல் புகுத்தாரி உங்களை எதிர்த்து வந்தால் அவரை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் போட்டு வந்தார். இந்த அபுல் புகுத்தாரி செய்த காரியம் என்ன? நபிகள் நாயகம் உட்பட சில நபி தோழர்களை பட்டியல் போட்டு ஊர் நீக்கம் செஞ்சு தொங்க விட்டுருந்தாங்க. அதை கிழிச்சு எறிஞ்சாங்க, அவர்களுக்கு ஆதரவாக பேசினார், அவ்வளவுதான். அவர் இஸ்லாத்தில ஏற்றுக்கல, முஸ்லீமா இருக்கல. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபுல் புகுத்தாரியை நீங்கள் பத்ருடைய யுத்தத்துல கண்டால் நீங்கள் அவரை கொலை செய்யக்கூடாது, தன்னுடைய படைக்கு உத்தரவுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் பழைய உதவிகளையும் உறவுகளையும் நினைவு கூறுதல். இது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த ஆக சிறந்த பண்பு, எல்லா முஸ்லிம் இடத்திலும் வர வேண்டிய பண்பு. அதே போல பாருங்க, அதே பத்ர் யுத்தத்துல பத்ருடைய கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க மக்கா குறைஷிகள் நிறைய பிடிக்கப்பட்டாங்க. அது ஒரு நீண்ட நெடிய செய்தி. அல்லாஹ் திருமறை உமர் எல்லா இடத்துல, அபூபக்கர் இடத்துல ஆலோசனை கேட்டாங்க, இவங்களை எல்லாம் என்ன பண்ணலான்னு. அது ஒரு நீண்ட செய்தி. ஆனா அந்த பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எதிரிகளுக்கு மத்தியில நிற்கிற போது, கைதிகளுக்கு மத்தியில் நிற்கும் போது சொல்றாங்க, இன்றைய தினம் முத்தம் இப்னு அதி அந்த தாயிஃப் நகர்ல இருந்து எனக்கு பாதுகாப்பளித்து மக்காவோட நுழைவித்தாரு, அந்த முத்தம் இப்னு அதி உயிரோடு இருந்து இந்த நாட்டம் பிடித்தவர்களை விடுதலை செய்ய சொல்லி இருந்தால் நான் விடுதலை செய்திருப்பேன். அந்த நினைவு கூறுறாங்க. பழைய கால அந்த கடந்த கால உதவிய அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நினைவு கூறுறாங்கன்னா, பத்ருடைய கைதிகளை கூட அவர் சொன்ன விடுதலை செஞ்சிருப்பேன், அப்படிப்பட்ட நல்ல மனிதர் எனக்கு உதவி செஞ்சாருங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு பார்க்கிறோம். அதே போல நம்மிடத்திலும் இது போன்ற பண்புகள் வர வேண்டும் என்பதை கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பழைய உறவுகளையும் பழைய உதவிகளையும் மறவாமல் நடந்து கொண்டார்களோ, அதற்கு உரிய பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார்களோ, அதே போல அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை பார்க்கிறோம். அதுல நபித்தோழர்கள் மாத்திரம் இல்லை, ஜாகிலியா காலத்து மக்கள்னு அறியப்பட்ட மக்காவாசிகள் இருக்காங்கல்ல, அவங்கள குறைசிகள் இருந்து வந்தவங்கள கூட, இஸ்லாத்தை ஏற்காதவர்களிடத்துல கூட இந்த உதவிகளை நினைவு கூறுகிற தன்மை இருந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது மனிதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. இஸ்லாம் போதிப்பதையும் அதை ஆர்வமுற்றதையும் அதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை தாண்டி மனித இயல்பாகவே இந்த உதவிகளை மறவாமல் இருப்பது என்ற தன்மை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஜாகிலியா காலத்து மக்கள் சொல்லக்கூடிய அவங்க ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஹுதைபியா உடன்படிக்கை என்பது ஒரு நீண்ட வரலாறு.
அந்த உடன்படிக்கையில எதிரிகளுடைய அணியிலிருந்து உருவத்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த நபித்தோழர் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கல. எதிரிகளுடைய அணியில் இருக்கிறார், காஃபிரா தான் இருக்கிறார். அவர் எதிரிகள் அரபில் இருக்கும் போது பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அவர் சொல்றாரு, உங்களோடு இருக்கிற சில முஸ்லிம்களை நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தாங்கல்ல, அந்த நபி தோழர்கள்லாம் பார்த்து சொல்றாரு, உங்களோடு இருக்கிற முஸ்லிம்களை பார்க்கிறேன், அவர்கள் விரைவாக உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் என்று நான் சொல்றேன். ஓடிடுவாங்க எல்லாம் பயந்து அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையின் போது அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அந்த முஸ்லிம்களை மட்டப்படுத்துகிறார். அவங்கள ஒரு கோழைக மாதிரி சித்தரிக்கிறார். இதை கேட்ட உடனே அங்கிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. கடுமையான கோபம், உச்சபட்ச வார்த்தையை விட்டுறாங்க. போய் லாத்துடைய அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை, கடுமையான வார்த்தை, ஒரு பொது மேடையில ஜும்மால பேச முடியாத அளவுக்கு ஒரு தகாத கெட்ட வார்த்தையால திட்டிடுறாங்க. கடுமையான வார்த்தை. அவ்வளவு கடுமையான வார்த்தையை இந்த ஹதீஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்? நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலாக நேசிக்கிற அந்த முஸ்லிம்கள் நாங்க நபிகள் நாயகத்தை விட்டு ஓடிடுவோமா என்று சொல்லி கடுமையாக அந்த உருவத்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை திட்டிடுறாங்க. அவர் அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கல, பிற்காலத்தில் ஏற்றுக்கிட்டாரு. உடனே திட்டின உடனே அவர் எழுந்து கேட்கிறார், இந்த வார்த்தையை சொல்லியது யார் இந்த கூட்டத்துல? உடனே அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, நான் தான் உங்க அந்த வார்த்தையை கொண்டு திட்டனே. நான் உடனே அந்த மசூத் என்கிற அந்த தோழர் சொல்லுகிறார், இது அபூபக்கர் அவர் தான் சொன்னது என்று கேட்ட உடனே, நீங்கள் எனக்கு முன்பு செய்த ஒரு பிரதி உபகாரம் இருக்கிறது, அதுக்கு நான் உங்களுக்கு அதாவது ஒரு உபகாரம் இருக்கிறது, ஒரு நலவை நீங்க எனக்கு ஒரு நன்மை செஞ்சீங்க, அதுக்கு நான் பிரதி உபகாரம் செய்திருந்தால் இதுக்கு நான் பதில் கொடுத்திருப்பேன். அதுக்கு நான் பிரதி உபகாரம் செய்யல, நீங்க எனக்கு ஒரு நல்லது செஞ்சீங்க, எனக்கு நினைவில் இருக்கிறது, அந்த நலவைக்கு பிரதி உபகாரம் நான் செய்யல, செய்திருந்தால் இந்த வார்த்தைக்கு நான் பதில் கொடுத்திருப்பேன். அந்த பிரதி உபகாரமாக இது ஆகிவிட்டு போகட்டும், நான் உங்களை திருப்பி திட்ட மாட்டேன்ட்டான். எப்படி பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கல ஒரு காபீர் தான், ஆனால் அவருடைய மனநிலை என்ன? அபூபக்கர் அவர்கள் செய்த ஒரு நலவியை நினைவில் வைத்துக் கொண்டு அதுக்கு நான் உங்களுக்கு பிரதி உபகாரம், நீங்க எனக்கு நன்மை செஞ்சிருக்கீங்க, அந்த நன்மைக்கு பிரதி உபகாரம் நான் செய்து அது கழிஞ்சு போயிருந்தா இந்த வார்த்தைக்கு நான் மறுபதில் கொடுத்திருப்பேன். அதுக்கு பிரதி உபகாரம் நான் செய்யல, அந்த பிரதி உபகாரமாக இந்த வார்த்தை இருந்து விட்டு போகட்டும், அது சரியா போச்சுங்கிற மாதிரி கழிச்சு விடுறார். அப்ப அவருடைய எண்ணம் என்னன்னா, செய்த நன்மைக்காக ஒருவர் நம்மை திட்டினால் கூட அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது, அவர் செஞ்ச நல்லதை நினைவு கூற வேண்டும் என்பதை இந்த உருவத்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிற போது அவர் நடந்து கொண்ட இந்த விஷயத்தின் மூலமாக பிறருடைய நலவுகளை, அவர்கள் செய்த உதவிகளை நினைவு கூறுவது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியின் போது நடந்த நிகழ்வு, இதெல்லாம் நம்ம நிறைய ஏற்கனவே ஜும்மாக்கள்ல பேசிய விஷயங்கள் தான். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லா மனிதர்களுமே பசுமையாக இருக்கிற நிகழ்கால உதவிகளையும் உறவுகளையும் பேணுகிறோம். கடந்த கால உறவுகள் இருக்கா இல்லையா, கடந்த கால உதவிகள், அதை பெரும்பாலும் அலட்சியப்படுத்துகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நிலையிலும், ஒரு இக்கட்டான போர்க்கள நிலையிலும் கூட பழைய உதவி செய்தவர்களை மறக்கலாம். அதே மாதிரி மக்கா வெற்றி மகிழ்ச்சியான நாள், எந்த மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்களோ அந்த ஒட்டுமொத்த மக்காவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சியின் கீழே வருது. முடிசூடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எதிரிகளுடைய தலைவராக இருந்த அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க அவரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி கூட்டிட்டு வந்திருக்கிறப்ப அங்க இருந்த முஸ்லிம்கள் சஹாபாக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. அதுல ஒரு 3 நபி தோழர்கள், அதுல 3 பேர் யாருன்னா, ஒண்ணு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவங்க, அடுத்து சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவங்க, பிலால் ரலியல்லாஹு அவங்க. இந்த 3 நபி தோழரும் இந்த அபு சுஃபியானை அழைத்து வருகிற போது அபூபக்கர் சித்திகை பார்த்து சொல்றாங்க, 2 பேர்த்தையும் பார்த்துமே சொல்றாங்க, இந்த 3 நபி தோழரும், அல்லாஹ்வுடைய வாட்கள் எதிரிகளை சரியாக பதம் பார்க்கவில்லை என்று நாங்கள் எண்ணுகிறோம். அபு சுஃபியான் வெட்டப்பட்டிருக்கணும், கொலை செய்யப்பட்டிருக்கணும். ஏன்? பதிலுடைய காலத்தில் அவர் எதிரிகளுடைய கூட்டத்தில் இருந்தார். இன்னும் நிறைய முஸ்லிம்களுக்கு எதிரான காரியங்கள்ல குறைசிகளுடைய தலைவர்கள் அவர் ஒருத்தர். இதையெல்லாம் தாண்டி சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவங்களும், சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவங்களும், பிலால் ரலியல்லாஹு அவங்க, இவங்க 3 பேரும் அடிமைகளாக இருந்தவர்கள். இவர்களை கடுமையாக வேதனை செய்தது அபு சுஃபியான். அவ்வளவு வேதனைப்படுத்திருக்காரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக. அப்ப அந்த மன வேதனையில இவங்க யாரு? பிலால் ரலியல்லாஹு அவங்க, சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவங்க, இவங்க எல்லாம் யாருன்னா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு
மக்கா வெற்றியின் போது கூட நிற்கிறாங்க. இது வரைக்கும் பழைய தோழர்கள், பழைய உதவிகள். ஆனால் அந்த நேரத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துவதில் அபூபக்கர் அவங்க கொஞ்சம் கோபத்தோட சொல்றாங்க, குறைஷிகளுடைய தலைவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, நீங்க இப்படியா பேசுவீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அபூ சுஃபியானை அழைச்சிட்டு போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா வெற்றிக்காக முடிசூடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. மக்கா வெற்றி இன்னும் மனதில் இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, வேற எந்த சிந்தனை வராதுல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வழிகாட்டி என்பதற்கு இது மிகப்பெரிய அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அபூபக்கர் சொல்லுகிறார். எந்த அபூபக்கர்? அபூபக்கருக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர். எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? இப்படி எல்லாம் கேட்டவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதரே அபூ சுஃபியானை அழைத்து வரும்போது இந்த 3 நபி தோழரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, கடுமையான வார்த்தை. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் என்னுடைய சிறந்த தோழர், பார்க்கல. குறைஷிகளுடைய தலைவர் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர்றார், பார்க்கல. மக்கா வெட்டி முடிசூட போறோம், அல்லாஹ்வுடைய நினைவிலே வரல. உடனே சொன்னாங்க, அபூபக்கரே நீங்கள் அந்த 3 தோழரையும் கோபப்படுத்தி விட்டீர்களா? அப்படி நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் அது உங்கள் ரப்பை கோபப்படுத்தியதற்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதரே பெரும் தலைவரை பார்க்கல, தான் ஒரு தலைமைத்துவத்துக்கு தயாராகி கொண்டு நினைக்கல. அபூபக்கர் என்னுடைய தோழர் சொல்றார், அதெல்லாம் நினைக்கல. அந்த 3 பேரும் ஆரம்ப காலத்தில் அடிமைகளாக இருக்கிற போது கூட எவ்வளவு சிரமங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் செய்யப்பட்ட நிலையில இந்த இஸ்லாத்திற்காக வந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீங்க கோபப்படுத்தி இருந்தா ரப்ப கோபப்படுத்தியதுக்கு சமம் தான். அபூபக்கர் அலையை எடுத்துக்கொண்டு 3 நபி தோழர்கிட்ட போய் சொன்னாங்க, நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனான்னு கேட்டாங்க. அந்த 3 பேர் எவ்வளவு சிறப்பா சொன்னாங்க தெரியுமா? இல்லை அபூபக்கரே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். இவ்வளவு ஒரு புரிதலும் யதார்த்தம் உள்ளவர்களாக இஸ்லாத்திற்காக ஆரம்ப காலத்துல வந்தவங்க தான், அடிமைகள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அபூ சுஃபியான் பெருசு கிடையாது, மக்கா வெற்றி பெருசு கிடையாது. இந்த தோழர்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் ரப்புடைய கோபத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். இதுதான் பழைய உதவிகளை, உறவுகளை நினைவு கூறுவோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்ப்போமா இல்லையா? கடந்த காலத்துல செய்த உதவி செய்த மக்களை மறந்துடுவோம், அவங்களை பெருசா எடுத்துக்கிற மாட்டோம். ஆனால் இவர்கள் கடந்த காலத்துல இருந்து நிகழ்காலம் வரைக்கும் இந்த கொள்கையில உறுதியாக நிக்கிற மக்கள். அவங்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு உறுதியாக, அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்? அவங்க இந்த மார்க்கத்திற்காக செய்த உதவி, அந்த உதவி அல்லாஹ்வுடைய தூதர் நினைவு கூர்ந்தாங்க. அப்ப நம்ம எல்லோருமே முஸ்லிம்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் பழைய உதவிகளை நினைவு கூறும். புதிய உதவிகளை நம்ம நினைவுல தான் வச்சிருப்போம், மறக்க மாட்டோம். ஆனால் கடந்த கால உதவிகளைத்தான் பெரும்பாலும் மறந்து விடுவோம். அந்த உதவிகளை நினைவு கூற வேண்டும் என்பதை இந்த செய்திகள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லா வெற்றி அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காபத்துல்லாவுடைய சாவியை வாங்கி கொண்டு காபாக்குள்ள போறாங்க. காபாக்குள்ள முதல்ல நுழைகிறாங்க, வெற்றி வாகை சூடியவர்களாக. காபா இஸ்லாமியருடைய ஆட்சியின் கீழ் கையில வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில சாவி இருக்கிறது, திறப்பதற்காக போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக பெரும் சஹாபாக்களை எல்லாம் கூட்டிட்டு போல. யாரை கூட அழைச்சிட்டு போனாங்க தெரியுமா? உள்ள பிலால் ரலியல்லாஹு அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சிட்டு போனாங்க. ஏன்? அவர் அடிமையா பார்க்கல இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் நினைவு கூர்ந்தாங்க. ஆரம்ப கால உதவி அந்த பிலாலைத்தான் அழைத்து கொண்டு போனாங்க. உள்ள சாவியை திறந்து உள்ளே முதல்ல செல்லுகிற போது பிலால் ரலியல்லாஹு அவர்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழைய உதவிகளை நினைவு கூர்ந்து அவருக்கு தான் முதன்மை இடம் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்க்கெடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறாங்க. அவரும் அப்துல்லா இப்னு தீனார் என்று சொல்லக்கூடிய 2 தோழர்கள் வரும்போது வண்டியில வர்றாங்க, ஒரு வாகனத்துல. திடீர்னு பார்த்தா நடந்து ஒரு கிராமவாசி வருகிறார். அவரை பார்த்த உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் இறங்கி போய் அவரை உடனே கூட்டிட்டு வந்து வாகனத்தில் அமர வைக்கிறார். அவருக்கு தண்ணீர் புகட்டுகிறார், அவருடைய தேவைகளா விசாரிக்கிறார். இவரிடம் இருந்த அந்த துணியெல்லாம் எடுத்து அவர் தலையில கட்டி விடுறார், ஒரு மகனை மாட்ட கட்டியெல்லாம் விடுறார். எல்லாம் பண்ணி அவரை உபசரிச்சு நல்ல முறையில சிரித்து பேசி அனுப்புகிறார். உடனே இதை பார்த்துட்டு இருந்த அப்துல்லா இப்னு தீனார் என்ற அந்த தோழரு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் இடத்துல கேட்கிறாங்க, ஒரு சாதாரண கிராமவாசி, பார்த்துட்டு ஏதாவது உதவி செஞ்சா போதுமானது, இவ்வளவு ஏன் நீங்க சிறப்படணும், இவளையே அவளை சிரத்தை எடுத்துக் கொள்ளணும் என்று கேட்க சொல்ற, இவர் என்னுடைய தகப்பனாருடைய நண்பர் ஆவார், உமர் ரலியல்லாஹுடைய நண்பர். அப்ப உமர் ரலியல்லாஹுக்கு ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துல இருக்கும்போது எத்தனை உதவி செஞ்சிருப்பார், அந்த உதவிகளை நினைவு கூறுறாங்க.
என்னுடைய தகப்பனாருடைய நண்பர், இவரை நான் பராமரிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மைகளின் சிறந்த நன்மை தந்தையினுடைய நேசர்களோடு சேர்ந்து நடப்பது. யாரெல்லாம் என்னுடைய தகப்பனாருக்கு நேசரா இருந்தாங்களோ அவங்களோடு நானும் சேர்ந்து பழகி, அவங்களோடு நலம் விசாரித்து, அவங்களுக்காக உதவி செய்து நேசத்தோடு இருப்பது நன்மைகள்ல சிறந்த நன்மை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதை புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்ப பழைய உறவுகள், பழைய உதவிகள் என்பது நம்ம நினைவில் வைத்திருக்க வேண்டிய, ஒவ்வொரு காலமும் நினைச்சு பார்க்கணும். அது எப்பயோ செஞ்சது, இன்னைக்கெல்லாம் அதை விட பெரிய உதவியெல்லாம் எவனோட செய்வான், அதெல்லாம் ஒரு உதவியா என்று நினைக்கிற மாதிரி ஒரு நன்றி கெட்டத்தனம் ஒரு முஸ்லீம் இடத்துல வந்து விடக்கூடாது. அது சின்ன உதவியா இருந்தா கூட அந்த உதவிக்காக வேண்டி அவர் இடத்துல அனுசரிப்போடு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும். அவர் உதவி செஞ்சிருக்காரு, நல்ல மனிதர், அன்னைக்கு செஞ்சாரு, அந்த உதவி கொண்டுதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு கூட உதவியா இருக்கலாம். இப்ப இதையெல்லாம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பண்பை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினார்களோ, எந்த பண்பை தன்னுடைய நபி தோழர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு போதித்தார்களோ, எந்த பண்பின் அடிப்படையில் நடந்து வாழ்ந்து காட்டினார்களோ, அதே பண்போடு பழைய உறவுகளையும் உதவிகளையும் நினைவு கூர்ந்து நாமும் இந்த உலகத்தில் பயணிப்போம். அப்படி பயணித்து அல்லாஹ்விடத்தில் உயரிய சொர்க்கத்தை பெற அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.